அங்காளம்மன் அப்படின்னா அந்த பெயருக்கு பல அர்த்தங்கள் உண்டு. இறைவனின் அங்கத்தில் இருந்து ஆளும் தேவியாக விளங்கக்கூடியவள், அதனால் அங்காளம்மன் அப்படிங்கிற திருநாமமும், கோபம் கொண்டு உருக்கொண்ட தேவி அப்படிங்கறதுனாலையும், அங்காளித்து வந்தவள் அப்படிங்கறதுனாலையும் அவளுக்கு அங்காளம்மன் என்கின்ற திருப்பெயர் உண்டானது. அப்படி அம்பிகை உக்கரமாகி சாந்தமான போது அங்கே புற்றாக அவள் மாறி இருந்த இடம் இன்றைக்கும் நாம தரிசனம் பண்ணலாம். இன்றைக்கும் அந்த புற்று வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த புற்றிலிருந்து மண்ணு எடுத்து பிரசாதமாக கொடுத்தால் கூட இன்றைக்கும் அது வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதிசயத்தையும் நம்மால் காண முடிகின்றது. இன்னைக்கும் இந்த சிவராத்திரி காலத்துல அம்பிகைக்கு மிக சிறப்பாக மயான கொள்ளை அப்படிங்கிறது நடக்கும். அவள் கோபமான ரூபம் தான், ஆனாலும் அந்த ரூபம் அவ்வளவு அழகா இருக்கும். அந்த மயான சூறைக்கு வரக்கூடிய அந்த அங்காள பரமேஸ்வரிய பார்த்தாலே நம்மை பற்றி இருக்கக்கூடிய வினைகள் பாவங்கள் எல்லாம் தலை தெறிக்க ஓடிரும்.